இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். தினமொரு லோக சுவார்த்தையில் இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 92ஆம் அதிகாரம் கடைசி வசனம், சங்கீதம் 92 கடைசியில், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அப்படின்னா அங்க யார் என்று பார்த்தீங்கன்னா, நீதிமான் அப்படின்னு போடுறது. நீதிமான் பனையை போல வளர்வான், அவனை பற்றி தான் பேச. கேதிரும் போல செழித்திருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். நீதிமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிமான் வயதானாலும் அப்படின்னா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்ல. ஏதோ கொஞ்ச நாள் வாலிப பிராயத்தில் உற்சாகமாக இருந்தார்கள், அப்புறம் பிரச்சனை வந்துச்சு, வயசாகி போச்சு, யாருக்குமே தேவையில்லாதவர்கள். வயதானவளை யாருக்குமே பிடிக்காது. சோதரர் வயசானவங்க பேச்சு கேட்குற காலத்தில் இப்போ இல்லை, எல்லாம் மாறி போகுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நீதிமான் சந்ததி, இந்த நீதிமான் வயதான பிறகு எப்படி இருப்பாராம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள், புஷ்டியும் பசுமையுமாய். கனி தருவார்கள் என்றால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். வயசாகி போச்சு, சீக்கிரம் போக எல்லாம் போய் சேர வேண்டிய வயசு. ஏன் தான் இப்படி இருக்கு? சில வீடுகளில் பார்த்து நம்ம வயதானவங்களை பார்த்து ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளைகள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இந்த பிள்ளைகள் இப்படி நம்ம பேசுகிறதே, திட்டுகிறதே, நம்ம கேர் பண்ணாமல் இருக்கிறதே என்று யோசிப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, முதிர் வயதான உடனே அவர்களை கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு ரூமில் போட்டு அழைச்சிருவாங்க. இப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரூமில் போட்டு அழைச்சிருவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. முதிர் வயதான தாய் தாப்பன் மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி நடக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நீதிமானா இருக்கிறவளை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களை போல கிடையாது. மற்றவங்களை போல அனாதைகளாக, ஆகாரம் கிடைக்காதவர்களாக, அநேக இடங்களிலே அப்படியே கையேந்தி கொண்டிருக்க நிலைமையில விட மாட்டார். எப்படி விடுவாராம் பாருங்க. அவர்கள் முதிர் வயதுல கனி கொடுப்பார்கள். முதிர் வயதுல தான் என்ன செய்வாங்க, சில மரங்கள்லாம் கனி கொடுத்து முடிஞ்ச முதிர் வயதுல, வயசான நாட்கள் என்ன கிடைக்கும், ஆனால் கனி கிடைக்கும். கனி என்று சொல்லும் போது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முழுது வயதில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த நாட்கள் அருமையான, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் பண்ண முடியல, ரொம்ப வயதா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முதிர்வயதில கனி கொடுப்பீர்கள், தன் காலத்தில் தன் தனியை கந்து 70 இருக்க மரத்தை போல் இருப்பீர்கள், புஷ்டியா இருப்பீர்கள். பாருங்க, வயசான நோய் வந்து பற்றிக்குது, விட்டமின் அந்த விட்டமின் குறை, இந்த விட்டமின் நோய் வருதால வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் புஷ்டியா இருப்பார்கள், திடகாத்திரமா இருப்பார்கள், பசுமையா இருப்பார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். அப்போ முதிர் வயது ஆயிடுச்சே, சிலவங்க ஜோமன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ள வைக்காதீங்க ஆண்டவரே, வச்சா பிரச்சனை வந்துடும், எடுத்துக்கொள்ளும். என் பிள்ளை பார்க்கறதில்ல, என்னுடைய மகா பார்க்கறதில்ல, என்னுடைய மகன் பார்க்கறதில்ல, சொந்தக்காரன் கண்டுக்கிறதில்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டுனே நிறைய ஜோம் பண்ணுவாங்க சிலவங்க ஆண்டு பிள்ளை. ஆனால் ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு அப்படி அல்ல, நான் உன்னை முதிர் வயதில் கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவேன், கனி கொடுக்கிற ஜனமாய் உன்னை மாற்றுவேன். அது மாத்திரம் நீ புஷ்டியாயிருப்பாய், பசுமையாயிருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். ஏதாவது பிரச்சனைன்னா எங்க போய் கேட்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய முதிர் வயதில்கிட்ட போய் கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. என்ன செய்யலாம் சிலவங்க ஆலோசனையே கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரிதிங், ஐ நோ எவ்ரிதிங் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, போய் குழியில விழுந்துருவாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, என்ன எதை ஃபாலோ பண்றேன்னு தெரியாத சூழ்நிலையில, நேர நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற முதிர் வயதில் போய் கேளுங்க. அவங்க சரியான வழியை காட்டி, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, யாருக்கும் பாதகம் சாதகம் இல்லாதபடி சரியான முடிவை சொல்லுவாங்க. ஏன்னா முதியோரிடத்தில் ஞானம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதியோர்களை கர்த்தரோடு, அந்த முதியோரோடு கர்த்தர் இருக்கிறார். சோதரர், முதிர் வயதிலும் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ரொம்ப வயசானா கூட ஆண்டவர் கூட இருப்பார். இந்த கால வேளையில் அருமையானவர்களே, எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்போ என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை. சோதரர்,
நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன பிடிச்சிச்சு, எல்லாரும் வாங்க வாங்கன்னு இது பண்ணாங்க. இன்னைக்கு என்னால ஒரு வருமானம் வரல, அதனால என்னால கண்டுக்கிறது இல்லை. காபி குடிச்சியா, டீ குடிச்சியா, வீட்டுல கேர் பண்றது இல்லை. நான் வீட்டுல இருக்கிறதை விட எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை இதுவரை நடத்தினவர் கர்த்தர், உங்களை இனிமேல் நடத்துகிறவர் கர்த்தர். அவர் கரங்களில் ஒப்பு கொடுங்க. வயசானால் ஆண்டு விட மாட்டார். பாருங்க, மோசே 120 வயசு ஆன பொழுது அவன் விட்டு விடவில்லை. பாருங்க, மோசையுடைய ஊழியம் முடிந்த பின்பு அவரை கொண்டு பாருங்க என்ன சார், ஆண்டவரே அடக்கம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டது. அவன் மரித்தான், அடக்கம் பண்ண. தூரத்து பார்க்கிறான், கானானை பார்த்துட்டான். இப்பொழுது நீ பார்த்துட்ட, நீ அங்க போக மாட்ட. யோசுவா எல்லாரையும் கொண்டு சேர்ப்பான். நீ என்ன செய்யுது, அவனை இங்கே அடக்கம் பண்ண, அங்கேயே அடக்கம் பண்ண. கர்த்தர் தான் அவனை அடக்கம் பண்ணினார். கர்த்தருடைய கரங்களினால் என்று செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை கரங்களில் வைத்திருக்கிறார். வயசாகி போய்ச்சா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்காதீர்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமானாய் இருங்கள், பனையை போல செழிப்பீர்கள். அந்த காலத்தில் செழிப்பீர்கள், வயதான காலத்தில் செழிப்பீர்கள், பசுமையாக இருப்பீர்கள், புஷ்டியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சும்மா கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்காங்க. கர்த்தரோடு பேசிட்டு உங்களை தேடி வருவார்கள், உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாசத்திலே செய்வாராக. அந்த ஆண்டு நோக்கி பார்க்கலாமா? இந்த காலையில் உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதான்? வயசாகி போச்சு எல்லாருக்கும் விட நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை அழைத்தார், சிறு வயதிலே தாங்கினார், இனிமேலும் தாங்குவார். கடைசி வரையில் உங்களை வழி நடத்துவார். கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் உங்களோடு இருந்து காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுங்க. முதிர் வயதிலே நீங்கள் முதிர் வயதிலும் கனி தருவீர்கள், புஷ்டியாக இருப்பீர்கள், பசுமையாக இருப்பீர்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கலைங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கும் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பேர பிள்ளையும் கொடுப்பாராக. ஆமாம்.